ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக யூஸ்வலாக செய்கிற சிக்கன் ரெசிபி மாதிரி இருக்காது, ரொம்பவே வித்தியாசமாக புதுமையாக மனமாக ருசியாக செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இல்லாமல் பூண்டு ஒரு 10 எடுத்து தோலை உரித்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ந்த மிளகாவை ஒரு 4-5 எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது கூட மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்றது செய்கிறப்ப பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்றபடி எந்த வாசனை பொருட்களும் இந்த சிக்கனுக்கு சேர்க்கக்கூடாது. நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 4-5 காய்ஞ்ச மிளகாவை நல்லா 2-2 உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம பூண்டை உரித்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. இந்த பூண்டுனுடைய மணமும் காய்ந்த மிளகாயினுடைய மணமும் ருசியும் இந்த டிஷ்ஷுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். கூடவே நல்ல பசுமையான கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. இப்போ 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமாகணுங்க. அந்த வெங்காயம் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்காக வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பேஸ்ட்டும் சேர்க்குறோம், அதே மாதிரி பூண்டு பல்லையும் தனியாக நறுக்கி சேர்க்குறோம். ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த சிக்கன் ரெசிபி. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் போய் சேர்ந்துடும். இப்போ தக்காளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு வதக்கிட்டு இதையும் அப்படியே விட்டுடுங்க. அதுவே தன்னால் நல்லா குழஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். நல்லா வாசனை வருங்க. தக்காளியினுடைய உரு தெரியவே கூடாது. நல்லா மசிஞ்சு குழஞ்சி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன தான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணாலும் வதக்கிறப்ப கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, அதிலையே தண்ணி விடும். அதனால் 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் செய்யக்கூடிய இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா சிக்கன் செமி கிரேவி மாதிரி இருக்கும். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு தண்ணி அதிலேயே ஊறி இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். சூப்பரான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டேன். பெப்பர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம்லாம் ஸ்டவ்வில் வச்சுருக்க வேணாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், கீழே இறக்கி வச்சுட்டேன்.
இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் செமி கிரேவி நம்ம யூஷுவலாக செய்யக்கூடிய சிக்கன் மாதிரி இருக்காது. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம பூண்டை பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். அதோடவே காய்ந்த மிளகாவையும் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம முதல்ல தாளிக்கிறப்பவே சேர்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் நல்லா முதல்ல வதக்கிட்டோம். இந்த பூண்டனுடைய டேஸ்ட்டும் மணமும் சரி, அதே மாதிரி காய்ந்த மிளகாவினுடைய டேஸ்ட்டும் மணமும் சரி, நல்லா பார்த்திங்கன்னா அதனுடைய எசன்ஸ் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கும். அதனால் டோட்டலாக இந்த சிக்கன் செமி கிரேவி வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.